ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இப்போ திருப்பதியிலேருந்து ரூம்லேருந்து கிளம்பியாச்சு, நேராக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா 549 கிலோமீட்டர். I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase bitterness in my face. Work a job every day till your dreams fade away. Like a card, never change, play the game that we say. I need a break. I'm staying strong, need to move on to be what I want. I'll keep dreaming on. I'm staying strong, need to move on. திருப்பதியிலேருந்து கிளம்பியாச்சு. நான் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். 550 கிலோமீட்டர் இன்றைக்கி டெஸ்டினேஷனு. பார்ப்போம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம் என்ன ஏதுன்னு. டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆச்சு. இங்கேருந்து 9 மணிக்கு தான் கிளம்புறோம். அப்படி இருந்தால் பைபாஸில் போயிடலாமா? நம்ம லெஃப்ட் எடுத்து பைபாஸ் மேலே ஏறிடலாம். திருப்பதி ரொம்பலாம் உள்ளே போகல, ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரோடு கீழே இறங்கினேன். அங்கேயே இருந்த ரூம் அப்படியே புக் பண்ணிட்டேன் நான். இதெல்லாம் தேவஸ்தானம். இந்த ரூமு நமக்கு வேணுன்னா வாங்கிக்கலாம், அதனால் முன்னாடியே புக் பண்ணணும். மேல் திருப்பதி திருமலையிலையும் இருக்குது, இங்கே கீழே இருக்குது. கீழேனா ஈஸியாக கிடைக்கும், மேலேனா கொஞ்சம் கஷ்டம். இதுக்கப்புறம் வெயில் சும்மா பட்டை கிளப்புங்க. பாருங்கள், காலையிலேயே வந்துட்டார் சூரிய பகவான். நம்ம தமிழ்நாட்டில் அடிக்கிறது வேறு, இங்கே அடிக்கிறது வேறு. இதுக்கு மேலே நான் வேறு லெவலில் அடிக்கும் வெயில், தாங்கவே முடியாது. ஜரிக்கனை கழட்டிட்டு தான் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் தாண்டியாச்சு திருப்பதி அவுட்ரு. இந்த ரவுண்டானத்துலேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா நேராக காளகஸ்தி, அப்படி போய் அப்படியே சென்னை பைபாஸை பிடிச்சோம்னா இதுக்கப்புறம் ஒரே ரோடு தான், பைபாஸ் தான். சல்லுன்னு போகலாம். ஆனால் அந்த பைபாஸ் போகிறக்குள்ள மனுஷனுக்கு ஆவியே போயிடும். ரோடு 10 பைசாக்காகாது, ஒரே குண்டும் குழியாக தான் இருக்கும். கரும்பு ரோடுன்னா நம்ம ஊர் தாங்க, தமிழ்நாடு தான் ரோடு. கர்நாடகா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும், தமிழ்நாடு தான் பெஸ்ட்டுன்னு. ரோடுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், போக மாட்டானே. கிட்டத்தட்ட காளகஸ்தி பக்கம் வந்துட்டோம். இங்கெல்லாம் வண்டி ரொம்ப தாறுமாறாக ஓட்டுவானுங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டானுங்க. இண்டிகேட்டர் போட மாட்டானுங்க, ஒன்றும் போட மாட்டானுங்க, டபாலும் திரும்புவானுங்க. எவ்வளோ ஜாக்கிரதையாக போகணுமோ நம்ம தான் அவ்வளோ ஜாக்கிரதையாக போய்க்கணும். எல்லா விதத்துலேயும் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இந்த நேராக ஒரு ஆர்ச் தெரியுதுங்களா, அதுக்குள்ளே போனால் காளகஸ்தி கோவில். ஆல்ரெடி நம்ம காளகஸ்தி போன ஒரு வீடியோ நம்ம சேனல்லையே இருக்கும், போய் பாருங்கள். மேலே ஐகார்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுக்குறேன். நம்ம ஊர் ரோட்டில் 2000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் டயர்டாக இருக்காது. இந்த ஊர் ரோட்டில் 100 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு சம. அந்தளவுக்கு கேவலமான ரோடு, கேவலமாக ஓட்டுவாங்க. சரி, இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வருவோம், அந்த பக்கம் வருவோம். அப்பா, ஒரு வழி அந்த தரித்திரம் பிடிச்ச ரோட்டுக்கு முடிவு வந்து தொலைஞ்சிருச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் பைபாஸ் வந்து விடும். இதுக்கப்புறம் நிம்மதியாக போகலாம். கரும ரோடாக போட்டு வச்சுருக்குறானுங்க இவனுங்கெல்லாம். ஸ்பீடு பிரேக் வச்சுருப்பானுங்க, ஒன்றும் போட்டிருக்க மாட்டானுங்க. ஸ்பீடு பிரேக்னு கூட சொல்ல மாட்டானுங்க. போர்டு இருக்காது, ஒன்றும் இருக்காது. பாருங்க, எங்கேயோ பராக்பட்டு, எங்கேயோ வர பாருங்க. இந்த ஊருக்கு எப்படி போகணும் போர்டு இருக்குமா, இங்கே அது இருக்காது. பாருங்கள், வரவங்க எப்படி போகிறாங்கன்னே தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஊரில். ரோடு தெரிஞ்சவங்க பார்த்து பத்திரமா போய்க்குவாங்க, தெரியாதவங்க ஓர சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கன்னா பரவாயில்ல, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இதெல்லாம் இருக்காது.
பார்த்தீங்களா, சாம்பிள் தான் காமிச்சேன். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் இப்படியே வந்திருக்கிறேன் நான் இந்த கர்மாந்தர் ரோட்டில். வெயில் இங்கேயே தட்டி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எரியுது அப்படியே உள்ள. இப்போவே அப்பா பைபாஸ் வந்தாச்சு. ரைட் சைடு போனால் சென்னை, லெஃப்ட் சைடு போனால் விஜயவாடா. காற்று கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் 7வது டோலு. 6வது டோல் பார்த்திங்கன்னா திருப்பதி டோலு. அப்போ நான் பிளாக்கே பண்ணல, பேட்டரியெல்லாம் சார்ஜ் முடிஞ்செடுத்து, அதனால் பண்ணவே இல்லை. பைத்தியக்காரனுங்க கரெக்டாக இங்கே வந்து நின்றுக்கிட்டானுங்க ஃபோன் பேசிட்டு. மயிரே போச்சுன்னு இது எப்படி ரோட்டில் டோல் எப்படி தாண்டி வந்துச்சு அப்படியேங்க அப்பா. இது நம்ம இதில் 8வது டோலு. 576 கிலோமீட்டருக்கு 8 டோல் வந்துருக்குது. கிழிஞ்சு போகும் கிருஷ்ணகிரி. இது எந்த ஊர் டோலு? நெல்லூர் டோலுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். சைடில் மூங்கில் காடு சூப்பராக இருக்குது. என்னடா அது கொடுமை, லாரி முன்னாடி போயிட்டு இருக்குது, பின்னாடி போயிட்டு இருக்குது. அது ஒரு ஆள் வேற உட்காந்துருக்கானே ஃபோன் பேசிட்டு, ஆளையை உட்காந்து போயிட்டுருக்குறேன். 8வது டோல் வந்துட்டோம். இது வந்து நெல்லூர் டோலுன்னு நினைக்கிறேன். இந்த ஊர் சைடு வந்து மண்ணே பாருங்கள் வேறு கலரில் மாறிடுச்சு, ஒரு செம்மண்ணு கலரில். எல்லாம் லட்டு ஜிலேபி பிச்சு பிச்சு போட்டிருக்கானுங்க. என்ன கரும்பும் புரியும், ஒன்றும் புரியாது. மேலே ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்டு போயிடலாமா? இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9வது டோலோ 10வது டோலோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இங்கே மேலே ஹோட்டல் NH5 ஃபுட் பிளாஸாக இருக்குது, போகலாமா? பேங்கில் வர தூக்கிட்டு போகணும். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு தள்ளு வண்டி கடை கிடச்சதுன்னா நல்லாயிருக்குமே. வந்து 11வது டோலு. 180 ரூபாய், 150 ரூபா காருக்கு. எங்கடா வண்டிக்கு எங்கேயோ வச்சுக்கிறீங்க, பாதாள கோக்குள்ளேயே போகிறது. நல்லா சாப்பிட்டாச்சுங்க. ஒரு பிரியாணி, சோடா ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அப்படியே குண்டூர் கிட்ட வந்தாச்சு. ஒரு நிமிஷத்தில் போக கிளம்பிருச்சுங்க. காரக்கார ஒருத்தன் சட்டுன்னு வந்து உள்ளே வந்துட்டான். நல்ல 100 110 வந்துட்டு இருந்தேன், டக்குன்னு வந்து கிராஸ் பண்ணிட்டான். செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. சரி, அதே இடத்துல என் கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதே இடத்துல இவனும் உள்ளே வர்றான். போக கிளம்பிருச்சு ஒரு நிமிஷத்தில். பார்த்து போகணும் சாமி. முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டேடியம், விஜயவாடா ஸ்டேடியம். ஸ்டேடியம்னா இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் விளையாடுறதுக்கு உண்டான கிரவுண்ட் அது, கிரிக்கெட் கிரவுண்ட் அது. பாருங்கள் ரைட் சைடில் தெரியுதுங்களா, அந்த சைடு இருக்குது கிரவுண்டு. ஆடிட்டோரியம் மாதிரி உட்கார்றதுக்கு இதுக்கு எல்லாமே இருக்குது. வெளியே விட்றாங்களான்னு தெரியல வாடகைக்கு. ஓகேங்களா, டோல் நம்பர் 12வது டோல் வந்தாச்சு நம்ம. இது விஜயவாடா டோலு. இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாமே. கீச்சூலாம் போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறமேலு பொறுமையாக போகலாம். மேகம் இங்கே தான் இருக்குது, மழை வர்ற மாதிரியே பையன் பொருத்திட்டு இருக்குது. வராதுன்னு ஒரு நம்பிக்கை, வந்துடாத நம்பிடுதேன்னு சொல்லுவேன். பேட்ரி சார்ஜ் முடிஞ்சு போச்சுங்க, நானும் கவனிக்கல. டவுனை தாண்டக்குள்ளேயே மனுஷனுக்கு ஆவி போய் ஆவி வந்துருச்சு. சரியான டிராஃபிக். ஒவ்வொருத்தனும் பைத்தியக்காரனாட்டம் இங்கெல்லாம் வண்டி ஓட்டுவானுங்க, ஒருத்தனும் உருப்படியே ஓட்ட மாட்டானுங்க. அதுதான் மனுஷனுக்கு எரிச்சல். இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, கை காட்ட மாட்டாங்க, டப்பு 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 டப்புன்னு உள்ளே வந்துடுவானுங்க. சரி, ஒரு வழியை பார்த்தா சிட்டி தாண்டின ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
நம்ம டெஸ்டினேஷன் ஒரு 210 கிலோமீட்ரு. டைம் கரெக்டாக ஒரு 5:40 ஆச்சு. மணிக்குள்ளே போயிடணும். பார்ப்போம். நான் ஒரு 7 மணிக்கு போகணுன்னு டார்கெட் வச்சுருக்கேன். எத்தனை மணிக்கு போகிறேன்னு பார்க்கலாம். போலீஸ் எல்லாம் வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள். புடின்னு பிடிக்கிறாங்க. இங்கே எல்லாம் அப்படித்தாங்க. ஆனால் ஒரு டூலர் பிடிக்க மாட்டாங்க. பூரா அந்த லோடு வண்டி, டீ போர்டு வண்டி தாங்க பிடிப்பானுங்க. இப்போ ஹெல்மெட் போட மாட்டானுங்க, ட்ரிபிள்ஸ் போவானுங்க, அதெல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. ஒரு ஊர் ஒரு கல்ச்சர். அப்படி நம்ம என்ன சொல்ல முடியும்? இருட்டுறக்குள்ளே இன்றைக்கி நான் வீடு போகணும். நேற்று நைட்டு ஓட்டினதுக்கே முடியல. கண்ணுனால செவந்துருச்சு அப்படியே. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயவாடா டு ராஜமன்றி 4.5 மணி நேரம். அதே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம், 2.25 மணி நேரம். நம்ம எவ்வளோ நேரத்தில் போகிறோன்னு பார்ப்போம். இங்கே கடலக்காய், வேர்க்கடலை இதெல்லாம் விற்பாங்க. நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி வந்தால்? பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. சன்செட் ஆகிட்டு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. சன்செட்டு வேறு லெவலில் இருக்குது. நேரம் 2.5 மணி நேரத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். இதே ஃபஸ்ட்டுலாம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிரும். அப்போ ரோடு ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு. நான் போன வாட்டி வந்தப்போ பாதி போட்டாங்க, பாதி வந்து ஓப்பன் ஸ்டேஜில் இருந்துச்சு. 3/4 எனக்கு தெரிஞ்சு இப்போ வேலை முடிஞ்சு ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்து 12ஆம் நம்பர் டோல். நான் அந்த டோல் இல்லை, இந்த டோல் நிற்கிறாங்க ஒரு கல் அது இதுன்னு. மக்காச்சோளம், கொய்யாக்காய் 10 ரூபா 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 8 மணி ஆயிரும் போல இதே போகிறக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளாக்கு. ஆனால் அந்த ஃப்ளாக்கு ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. இங்கே ஒன்றுமே மிலிட்ரி ஏரியாவும் கிடையாது, கவர்மெண்ட் பில்டிங் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஃப்ளாக் எனக்கு தெரிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது, 5 வருஷமாக தான் வச்சுருக்காங்க. ஏன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நல்லாயிருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு. இப்போ மத்திய நேரத்தில் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா அப்படியே ஆடும் பயங்கரமாக. கொடியில் இப்போ தெரியல, அது ஒரு மாதிரி துணியாக இருக்கும். அது வெயில் பட்டுச்சுன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நல்லா. அப்படியே மின்னி அந்த லைட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அந்த வெயிலுக்கு அதுக்கும். ஆனால் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ரைடிங். ஜாக்கெட்டு, பின்னாடி டாப் பாக்ஸு எல்லாம் வச்சு ஓட்டுறது நல்லா தான் இருக்கும். இதுன்னு இங்கே பாருங்கள், அது எதுக்குன்னே தெரில. அங்கே 2 பேர் வாட்ச்மேன் இருப்பாங்க, வாட்ச்மேன் போட்டு பார்த்துக்குறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. டாப் பாக்ஸு, ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஃபுல் கியரில் ஓட்டுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அது இல்லாமல் லாங் இவ்வளோ தூரம் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், வீடியோவும் எடுத்திருக்கேன். அதெல்லாம் அப்போ முதல்ல கேமில் எடுத்தது. அப்போல்லாம் வீடியோவும் ஒன்றும் நல்லா இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போல்லாம் ஆடியோவுக்கு தான் புலம்புறேன். அப்போ வீடியோவே நல்லா வராது, அந்தளவுக்கு கேவலமாக இருக்கும். அதெல்லாம் சும்மா அப்படி எடுத்தால் அப்புறம் அப்படியே டெலிட் பண்ணிட்டதெல்லாம் அப்லோடே பண்ணல. இந்த மாதிரி நிறையா வீடியோ இருக்குது. நம்ம ஏலூர் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஏலூர் இதுக்கு பேர், இந்த ஊர் பேர். ரைட் சைடில் போனோம். இது பெரிய ஊர் தான், பரவாயில்ல. இங்கேருந்துலாம் பாலமெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க ஜம்முன்னு. இங்கே ரைட் சைடில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குமே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. இந்த ரைட்டில் இருக்கிற எல்லாம் மரமெல்லாம் பெருசாக வந்துருச்சு, அதனால் ஒன்றுமே தெரியல. எப்படி வந்தால் பார்த்தீங்களா 10 மணி ஆயிரும் போலது. இப்படியே 30-40 போயிட்டு இருந்தோம்னா. இதில் பூச்சி வேறு தொல்லை அட்டகாசம் தாங்க முடியல. பூரா இங்கே வந்து என்ன சொல்கிறது, விவசாய பூமி தானே 2 சைடுமே. அதனால் பூச்சி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர் பரவாயில்ல, அதுக்கெல்லாம் அப்பனுக்கப்பா இங்கே இருக்கிற பூச்சிகள்லாம் அதெல்லாம் கண்ணில் மூஞ்சில் தான் அடிக்குங்க. இது காதுக்குள்ளெல்லாம் போகுதுங்க. வயசரை திறந்தா போதும், காதுக்குள்ளெல்லாம் போயிடுது. மழை வேற வருது. வர்ண பகவான் கூட சோதிக்கிறாரு நம்மளை. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு ஓடிடுவேன். வர்ண பகவானே கருணை காட்டுங்க. புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன், 1 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் கொடுங்க போதும்.